problem comes from. மூணாவது ஒரு ஆவி, And the third spirit is 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 Timothy chapter 1 verse 7. நீங்க கவனிங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருந்து ஆதியாகமம் வரையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, If you see the whole Bible, தேவன் அநேக காரியம் பேசுறது என்னன்னா பயப்படாத பயப்படாத பயப்படாதன்ற God has ஒரே வார்த்தை தான் அதிக முறை பேசியிருக்கிறார். God has always spoke about do not fear. ஏன் பயப்படாதன்னா பிசாசோட வேலை என்னன்னா முதல் பயமுறுத்துகிற ஆவி. The evil tries to fear us. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதாம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறவரே அவனுக்கு பிரச்சனை இல்லை. He was saved when he was with God. எப்ப அந்த சர்ப்பத்தை பார்த்தானோ, when he saw the serpent, அவனுக்குள்ள பயம் அவன அறியாம வந்துருச்சு. He started having the fear in him. திருப்பி போய் தேவனை பார்க்கிறதுக்கு அவனுக்குள்ள என்ன பயம் ஒளியில. He had the guilt and the fear. இதுக்கு முன்னாடி அவன் நிர்வாணமா தான் இருந்தான், இப்ப மட்டும் ஏன் ஸ்பெஷலா நிர்வாணமா தெரியறான்? பயம். அங்க ஆரம்பிச்ச பயம் தான் கடைசி வரையும். எப்போ அந்த ஆவி உனக்குள்ள வந்திருக்கும், எதை கண்டாலும் பயம். ஒரு பிசினஸ் பண்ண முடியாது பயம். We have the fear to do the business. குடும்பம் நடத்த முடியாது பயம். We have the fear to lead the family. கடனை திருப்பி கொடுக்க முடியல பயம். We have the fear to pay. வியாதி வந்துருச்சு பயம். We have the fear to குழந்தை பிறக்கல ஒரு பயம். We have the fear because திருமணம் நடக்கல ஒரு பயம். Because of அடுத்து நான் என்ன செய்வேன் பயம். Fear about the future. இன்னைக்கு பயப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பயமுறுத்துகிற ஆவி இன்னைக்கு கடிந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு தெளிந்த ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கார். சொல்லுங்களேன், நான் எதற்கு நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். We have to have faith. நம்ம எல்லாம் பாடுவோம், நல்லா கவனிச்சுக்கங்க, பாடுவோம். We all can sing. நான் ஹாஸ்பிடல் போறேன்னு கூட சொல்லுவேன். Even I can say that I go to the hospital. டாக்டர் பார்த்துடுவேன். ஆனா மாத்திரை மட்டும் போடலனா வியாதி எப்படி போகும்? But if we do not take the medicine, பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு, இந்த ஜுரம் தான் சொல்லி மாத்திரையும் கொடுத்துட்டாரு. We have found out the problem. ஆனா மாத்திரை கசப்பா இருக்க நான் போட மாட்டேன். But we are fearing to take the medicine. பயம் போய்டும், தேவன் சுகமாக்குவார், பாடெல்லாம் பாடுறோம். அந்த பயம் போவதற்கு என்ன செஞ்சோம்? What did we do to leave the fear? நான் பயப்படுகிறதுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்றது ஒரு ஆவி. So there is a spirit who is creating fear. பயமுறுத்தும்படியாக ஒரு ஆவி அவன் ஏவல் பண்ணி விடுவான். He has created a spirit which gives fear. மாந்திரி பிசாசு ஒரு குடும்பத்துல ரெண்டு விதமா வரும். The spirit comes. ஒன்னு யாராவது மாந்திரிக பண்ணி வச்சிருப்பாங்க. Either some people will drive them. இல்ல ஒன்னு சாபமாய் உள்ள வரும். Or it will come as a curse. மூணாவது சில பேர் வயித்தெரிச்சல், கண்ணெரிச்சல், வாய் முனவல், புலம்பல், இதுவே மாந்திரிகமாய் கட்டளையா உள்ள வரும். It will come as jealousiness. அது வந்து உள்ள எப்படி கிரியை செய்யனா, எடுத்த உடனே ஒரு வியாதியை உண்டு பண்ண முதல் உன்கிட்ட இருக்கிற நீ பயந்தாவே உனக்கு வியாதி வந்துரும் தெரியுங்களா? Fear itself you will get a disease. நீ பயந்தாவே உன் தன்னம்பிக்கை போய்டும் தெரியுமா? If you start fearing itself you will lose your faith. கான்ஃபிடென்ட் போய்டும், நீ பயந்துட்டீனா you lose your confidence. அப்ப அந்த பயம் தான் பிசாசோட பெரிய டார்கெட். முதல் என்ன காரியம்? So the first thing is பாவம், இச்சை, வேசித்தனம். இரண்டாவது and the second thing is சொல்லுங்க, குற்றம் சாட்டுகிறது. இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். மூணாவது and the third one பயமுறுத்துறாவி. நம்ம நினைப்போம் பயமுறுத்துறா, நீ தான் பயந்து போயிருப்ப. முதல் we are the one. இந்த பயமுறுத்துற ஆவி முதல் பிரச்சனை யாருக்குன்னா நமக்கு தான். சொல்லுங்க, we are facing the சொல்லுங்க இயேசுவே, இதயத்துல கையை வச்சு Lord, என்னை பயமுறுத்துகிற ஆவிகள் சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீரப்பா. சொல்லுங்களேன், 2 தீமோத்தேயு 1:7 படியாக நீர் எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். சொல்லுங்க, 2 தீமோத்தேயு 1:7 படியாக எனக்கு நீ பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். என்னை பலவீனப்படுத்துகிற, என் குடும்பத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே பயமுறுத்துகிற ஆவியை சுட்டெரிக்கிறேன். இந்த ஜெபம் எப்போதும் பண்ணுவியா? இல்ல, எப்பயாவது நீ பயப்படுறன்னா காரியத்தை நீ யோசிக்காத. இந்த காரியத்துல பயப்படுற, ஐயோ நாளைக்கு வேலையில ப்ரமோஷன், ஏதோ பிரச்சனை, வீட்ல பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தை பயந்துட்டு இருக்க, நீ அதுக்காக ஜெபிக்காத. You should not pray for that. பயமுறுத்துற ஆவி என்ன விட்டு போட சொல்ல. இந்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும். சில நேரங்களில் நீ தைரியமா இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிருப்ப. If you are confident we can face any problem. பயம் வந்துருச்சு, சின்ன பிரச்சனை கூட பண்ண முடியாது. அப்ப கர்த்தர் உனக்கு பலனுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கு.